Hello friends, வணக்கம். Welcome to Malathi Short Kitchen. Friends, நாம இன்னைக்கு தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, பொங்கல், வடைக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதுல நாம இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைக்க போறோம். அதனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1 கப் துருகின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகா எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு. இந்த சட்னி அரைக்கிறதுக்கு இவ்வளோ தாங்க பொருள் தேவை. இப்போ வாங்க நம்ம சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போவுமே அரைக்கிற மாதிரி அம்மியில் வச்சு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேவைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் அரைச்சிங்கன்னா இதோட நேச்சுரல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ வாங்க நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த சட்னி வேலை இன்னும் முடியல. இப்போ நம்ம வரமிளகா, கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளித்து இந்த சட்னி மேலே கொட்ட போகிறோம். அப்போ தான் இந்த சட்னி வேலை ஃபுல்லாக முடியும். இப்போ வாங்க நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிப்பு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். இது கூடவே வரமிளகா 2 சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தாளிப்பு முடிஞ்சிடுச்சு. இது மேலே சட்னி மேலே இதை கொட்டிடுவோம். நம்மளுடைய சுவையான தேங்காய் சட்னி ரெடி. நம்ம இப்போ இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரைச்ச தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.